ஹலோ யூரன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் காண்டாக்ட் பண்ண பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே, டேரக்டாக லெவல்ஸோட போயிடலாம். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்? இப்போ நிறைய பேர் டவுட் இருந்திருக்கும். லைக் இதுக்கு மேலே நான் லெவல்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கோம். ஆனால் நான் மெம்பர்ஷிப்பில் நான் மார்னிங்கே லெவல்ஸ் கொடுத்துருவேன். லைக் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மூவ் ஆச்சு. ஆனா, லைக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல குடுத்த லெவல்ஸ் விட மார்க்கெட் வந்து நல்லாவே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கும். நீங்க நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனா, அந்த லெவல்ஸ் எல்லாமே நான் மெம்பர்ஷிப்ல எக்ஸாக்ட்டா குடுத்துருந்திருப்பேன். மார்னிங் என்ன குடுத்துருப்பேன்னா, நீங்க கிளியரா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். எக்ஸாக்ட்டா டுடே மார்னிங். ஓகே. சரிங்களா? லெவல்ஸ். இப்ப என்ன குடுத்துருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஆ இல்ல 2 சினாரியோல ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அகைன் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுத்துச்சுங்களா? பிரேக் அவுட் குடுத்து இந்த ரேஞ்ச்ல டச் பண்ணிட்டு, இங்க போனா லைக் ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த ஹைலேருந்து புட் ஆப்ஷன் போலான்னு சொல்லியிருப்போம். லைக் லாங் பாயிண்ட்ஸ் இல்ல, ஒரு ஷார்ட்டா பாயிண்ட்ஸ். இந்த ஹைலேருந்து ஃபால் ஆகுன்றத சொல்லியிருப்போம். ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும். ஓகே, இந்த ரேஞ்ச்ல எடுக்கிறீங்கன்னா. இப்ப அங்கருந்து ஃபால் ஆகும்போது இந்த ரேஞ்ச்ல எக்ஸாக்ட்டா நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அத நான் எங்களுக்கு குடுத்திருப்பேன். ஸ்கால்பிங் பண்ணவங்க லைக் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண மாரி குடுத்திருப்பேன். தெரியுங்களா? இந்த லெவல்ஸ் 25,472 இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் கரெக்ட்டா ஃபால் ஆயிருக்கும். இன்னொரு அப்டேட்ஸ் என்ன குடுத்திருப்பேன்னா, மார்க்கெட் வந்து இப்ப பிரேக் அவுட் ஆச்சுங்களா? பிரேக் அவுட் ஆயிட்டு திருப்பி இந்த ரேஞ்ச்ல ரீடெஸ்ட் எடுத்துட்டு இப்போ இதுல என்னன்னா, இல்ல நெறைய பேர் ட்ரேட் எடுத்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு மெம்பர்ஷிப்ல. இந்த 25,441ல அ சம் மெம்பர்ஸ் எடுத்தாங்க, சம் மெம்பர்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. என்னன்னா, இதுல குளோஸ் அண்ட் கிராஸ்ன்ற விஷயம் பார்க்க சொல்லியிருந்தேன். குளோஸ் அண்ட் கிராஸ் பார்க்கும்போது இந்த கேன்லே நமக்கு இங்க வரைக்கும் போயிடுச்சு. அப்ப இது இங்க தான் குளோஸ் குடுத்திருக்கோம். அப்ப ஸ்டாப் லாஸ் ஹியூஜ்ன்னும் போது யாரும் மேக்ஸிமம் 50% எடுத்திருக்க மாட்டாங்க. மேபி எடுத்திருந்தவங்க லைக் ஒரு 10 டூ 20 மெம்பர்ஸ் எடுத்திருந்தாங்க. நெறைய பேர் ப்ராஃபிட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ரிமைனிங் மெம்பர்ஸ் எடுக்கல. ஓகே. என்னன்னா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஹை. இப்ப இந்த ரேஞ்ச்ல இருக்கும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். நம்ம குடுத்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல பெர்ஃபெக்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கும். அதே போல இந்த இடத்துல நான் பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் குடுத்திருப்பேன். தெரியுதுங்களா? பேங்க் நிஃப்டி ரேஞ்ச். பேங்க் நிஃப்டி நான் ப்ராஃபிட்ட புக் பண்ண சொல்லியிருப்பேன். சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வரும்போது, ஆ எல்லாருமே உங்களோட கால் ஆப்ஷன குளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இந்த இடத்துல மெசேஜ் குடுத்திருக்கும் பார்த்தீங்களா? நான் மார்னிங்கே கால் ஆப்ஷன் சைட்ல தான் மூவ் பண்ணணும்ன்ற இந்த வாய்ஸ் நோட் குடுத்துட்டேன். மார்னிங்கே குடுத்திருப்பேன். புட் ஆப்ஷன்ல யாரும் போகாதீங்க. கால் ஆப்ஷன் சைட்ல மட்டும் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து இதுல டெக்ஸ்ட் மெசேஜும் குடுத்திருப்பேன். ஹோப் எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணிப்பீங்க கால் ஆப்ஷன் சைட்ல. மார்னிங்கே கால் ஆப்ஷன் சைட்ல குடுத்திருந்தோம். குடுத்த உடனே எக்ஸாக்ட்டா மார்க்கெட் வந்து இங்கருந்து நமக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா அது அது எல்லாமே நமக்கு அந்த சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் அது தெரிஞ்சா ஈஸியா உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? மெம்பர்ஷிப் இப்போ பார்த்திருப்பீங்க. நீங்க இதுல எந்த கால்ஸுமே குடுத்திருக்க மாட்டோம். ஜஸ்ட் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும்? அப் ட்ரெண்ட் போகுமா? டவுன் ட்ரெண்ட் போகுமா? எங்க இருந்து மார்க்கெட் டர்ன் ஆகுன்றது தெரிஞ்சாலே போதும்ல. நம்மளால ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஆனா நான் இன்னைக்கு என்னன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுத்தேன். இன்னைக்கு நான் லைக் எப்ப நான் எடுத்திருப்பேன்னா, லைக் ஒரு 12:30க்கு மேல தான் நான் ட்ரேடே நான் பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்ட்ரியே சுத்தமா கிடைக்கல. நிஃப்டில எடுக்கலான்னு பார்த்தா, நிஃப்டி எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பெருசா குடுக்கல. அதனால தான் நான் பேங்க் நிஃப்டி திருப்பி நான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆயிட்டேன். மொமெண்டம் குடுக்கும்போது. இந்த ஹைய பிரேக் அவுட் குடுக்கலாம் எடுத்தோம். ஹைய பிரேக் அவுட் குடுத்து ரிஜெக்ஷன் குடுத்து நல்ல ப்ராஃபிட். இந்த ஹைல எல்லாம் கரெக்ட்டா நான் ட்ரேட குளோஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் வந்து எக்ஸாக்ட்டா ஒரு 160 பாயிண்ட் சம்திங் நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நீங்க அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் குடுத்திருப்போம். ஓகே, ஃபைன். ஆ லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா இப்போ அதான் நேத்தே சொல்லியிருப்பேன். இது வந்து இப்ப யூடியூப்ல குடுக்குற லெவல்ஸ் நாளைக்கு பெரிய கேப் அப் ஆகுது. பெரிய கேப் டவுன் ஆகுதுன்னா நம்மளால லெவல்ஸ் பெருசா பிரெடிக்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? அதுதான் நமக்கு கான்செப்ட் மார்க்கெட்ல. அடுத்தது மார்க்கெட் வந்து எங்க ரியாக்ட் ஆகும்ன்ற நான் சொல்லிறேன். ஓகே. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பேங்க் நிஃப்டி எங்க ரியாக்ட் ஆகும்ன்றத சொல்லிறேன். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு ட்ரேட் எப்படி எடுத்தீங்க? ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களா? இன்னைக்கு எவ்வளோ ட்ரேட் எடுத்தீங்க? ஓவர் ட்ரேட் என்ன பண்றீங்களா? லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? என்ன மிஸ்டேக் ட்ரேட் இ இப்போ இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களா? ட்ரேட் பண்ணலையா? இல்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா கிரீன் கலர் ஹார்ட், லாஸ் பண்ணீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட். பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஃபைன். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபைன். இப்ப நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்னா, லைக் 57,000 டூ 62 ஓகேங்களா? 57,262 இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னா, இங்க வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இப்ப அகைன் வந்து ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைடுல மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க க்ளோஸ் அண்ட் கிராஸ்ன்ற விஷயம் நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு பையிங்ல க்ளோஸ் ஆகுதா, செல்லிங்ல க்ளோஸ் ஆகுதான்றத பார்த்து தான் இந்த இடத்துல இப்ப பிளைண்டா எடுத்துறக்கூடாது. எடுக்குறீங்கன்னா ரிஸ்க் இந்த இடத்துல டச் பண்ண எடுக்குறீங்கன்னா ரிஸ்க் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பார்த்தீங்கன்னா சேஃப். அப்ப நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, 57 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் மார்க்கெட் நாளைக்கு லைக் இந்த ஹை இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் ஓவரால் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப எந்த டைம்ல போய் நம்ம போய் புட் ஆப்ஷன் போகக்கூடாது. இப்போ நான் வந்து கால் ஆப்ஷன க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன்ல மெம்பர்ஷிப்ல. அப்ப எனக்கு ஒரு மெம்பர்ஷிப்ல இருந்தவரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க.
ப்ரோ இப்போ போய் புட் ஆப்ஷன் போலாமா? நான் வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். என்ன ரீசன்னா, ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போறோம். அப்போ ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணும்போது எப்பயுமே இந்த லோல தான் பை பண்ணணுன்ற விஷயம் நான் சொல்லியிருப்பேன் எப்பயுமே. ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம போக வேண்டாம். அது கரெக்ட்டா தெரிஞ்சாலுமே கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா டிசிப்ளின் அ டிசிப்ளின விட அதோட வின்னிங் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நாளைக்கு 57,000 57,267 க்ரூஷியல் ஜோன் ஆக்ட் ஆகும். கிளியரா அந்த ஜோன வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்ப இன்கேஸ் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, அகைன் இந்த 57,000 நல்ல 57,624 வந்து நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆகும் ஆக்ட் ஆகும். ஏன்னா இதான் இருக்கிறதுலே ஆல் டைம் ஹை. கண்டிப்பா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா, இங்க இருந்து நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? அகைன் மார்க்கெட் திருப்பி பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, இங்க பிரேக் அவுட் குடுத்து மினிமம் நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வைக்கணும். அப்ப நம்ம நாளைக்கு லைக் மார்க்கெட் வந்து நாளைய விட ஃப்ரைடே மார்க்கெட் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட்ல தான் பெருசா இம்பாக்ட் நடக்கும். நாளைக்கு பாருங்க. வியூ மொமெண்டம் நல்லா அதிகமா இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு ஆல் டைம் ஹைய கட் பண்ணி இந்த வீக்கெண்ட்ல மார்க்கெட் வந்து நமக்கு இந்த 57,624க்கு மேல முடியுது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து அடுத்த நல்ல மொமெண்டம் பையிங் மொமெண்டம் நம்ம மார்க்கெட் மூவ் ஆயிடும். ஓகேங்களா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் இப்போ இங்க இருந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் அதிகம். ஆனா எடுக்கலாம். ஷார்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் 57,486 இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இல்லன்னா மார்க்கெட் வந்து டைரக்டா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹைல பிரேக் அவுட் ஆகுதா, லோல இருக்கா, இந்த மொமெண்டம்ல இருக்கான்றத பார்த்தப்போம். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல மொமெண்டம் எடுத்து 57,262 ரேஞ்ச் வருதுன்னா இங்க இருந்து மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் ஈஸியா நமக்கு மூவ் ஆயிடும். அகைன் பிரேக் அவுட் கொடுக்க தான் பாசிபிள். பிரேக் அவுட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல நல்ல மொமெண்டம் எடுத்து மேல போகுதுன்னா லைக் இங்க இருந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல நல்ல ஃபால் ஆகி திருப்பி ரிவர்சல் ஆனா அகைன் லோ திருப்பி ஹை இந்த ரேஞ்ச்ல தான் நமக்கு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் இந்த 57,267 வந்து பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா அகைன் அடுத்த ஜோன் நமக்கு பார்க்க வேண்டிய இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்ல தான் போகும். ஓகேங்களா? லைக் ஏதோ எப்ப நமக்கு டவுன் ட்ரெண்ட் இப்ப இருக்கிற சினாரியோ எப்ப டவுன் ட்ரெண்டா மாறும்னா 57,026 தான் நமக்கு ட்ரெண்ட் மாறும். இது இன்கேஸ் இது கட் பண்ணுதுன்னா மட்டும் தான் ட்ரெண்ட் அகைன்ஸ்ட் நமக்கு டவுன் ட்ரெண்டா போகும். இல்ல இன்னொன்னு இந்த கேப்பை ஃபில் பண்ணாம இருக்கு. அது எப்போ வேணா ஃபில் பண்ணலாம். மேபி இந்த ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு கூட திருப்பி மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஓகே. இந்த இடத்துல கொஞ்சம் பிகினர்ஸா இருக்கீங்கன்னா நாளைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக் ஃபுல்லாவே நல்ல ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு எப்பயுமே அந்த வீக்கெண்ட்ல தான் நீங்க இப்போ 1 வீக்கா எடுத்த ப்ராஃபிட்ட மேக்ஸிமம் ஃப்ரைடே தான் நிறைய பேர் லூஸ் பண்ணுங்க. அது எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கன்றது கமெண்ட் பண்ணிடுங்க. அப்ப அப்படின்னும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லா நல்ல ப்ராஃபிட்ல இருக்குன்னா, டீமேட் அக்கவுண்ட் இப்பவே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா சண்டே நைட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதான் ஒரே ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஓகே. ஏன்னா இருக்கிற அமௌண்ட்ட பே அவுட் பண்றது. பே அவுட் பண்ணி இப்பயே ஃபண்ட்ஸ் வெளிய எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேற என்ன வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா, மேபி லாஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, மேபி நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரேட். ஓகேங்களா? ஃபைன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் அவாய்ட் பண்ணாலே நம்ம அந்த ஓவர் ட்ரேடிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண கான்செப்ட்ல வந்துரும். ஓகேங்களா? இதான் நமக்கு நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். இப்போ அந்த லெவல்ஸ் எல்லாமே நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் இப்போ இன்கேஸ் இத தாண்டி போகுதுன்னா உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்ல குடுத்துறேன். யூஸ் பண்ணிக்கோங்க லெவல்ஸ. 57,000 ஓகேங்களா? 57,624 57,460 சாரி 57,486 57,262 57,200 அகைன் 56,952 இதான் நாம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அகைன் நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம். ஓகே. இப்ப நிஃப்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து இது வந்து ரிஸ்கான ஜோன் 25,005 இப்ப நீங்க ட்ரேட் நாளைக்கு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் எங்க இருக்குன்னு பாருங்க. இன்கேஸ் மார்க்கெட் இங்கவே டிராவல் ஆகுது 1 ஹவர்லனா 25,538 ஓகேங்களா? 530 25,538 இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணி இந்த ஹை வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் போயிடும். ஓகே. அகைன் மார்க்கெட் வந்து நீங்க இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்னன்னா இந்த ஜோன்குள்ள எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. 25,625 25,594 இந்த ஜோன்குள்ள எந்த ட்ரேட் எடுக்க வேண்டாம். என்னன்னா மார்க்கெட் வந்து லைக் இந்த ரேஞ்ச் உள்ள போகுதுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த லோல வருதுன்னா இங்கவே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்ல மார்க்கெட் நமக்கு நாளைக்கு மார்க்கெட் நல்லா திருப்பி ரிப்பீட் பண்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல டச் பண்ணுதுன்னா இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. டைரக்டா ஒரு 1 ஹவர் ரேஞ்ச் இங்க வந்துருச்சுன்னா இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல. அப்ப 25,594 25,538 ஓகேங்களா? இந்த ஜோனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னா இந்த ரேஞ்ச்ல இந்த 25,594ல இருந்து ஃபால். அகைன் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகும். லைக் பொறுமையா ஃபால் ஆகுதுன்னா 25,000
538 மார்க்கெட் வந்து திருப்பி பையிங்ல போக பாசிபிள். இப்போ நீங்க ஹியூஜ் கால் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா இந்த 25 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் அகைன் இந்த ஹைல போயிட்டு ரிஜெக்ஷன் எடுத்துட்டு ரிஜெக்ஷன் மீன்ஸ் 25,000 நோட் பண்ணிக்கோங்க. 25,665 இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் அகைன் ஃபால் ஆச்சுன்னா இங்க சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திருப்பி மார்க்கெட் வந்து அப் அண்ட் பிரேக் அவுட் கொடுத்துரும். ஓகேங்களா? இதை நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். இன்கேஸ் இந்த 25,538 பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த மார்க்கெட் வந்து ஃப்ரீயா இங்க தான் ஸ்டாப் ஆகும். இன்கேஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுத்துச்சுன்னா இங்க தான் மார்க்கெட் மூவ் ஆகும். நாளைக்கான லெவல்ஸ் ரிப்பீட் பண்ண நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிவர்சல் அகைன் மார்க்கெட் 1 ஹவர்ல இங்க போகுதுன்னா 1 ஹவர்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா நல்ல இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் 1 ஹவர்ல. அகைன் மார்க்கெட் ஃபால். இப்போ இது வந்து நோ ட்ரேட் ஜோன் தான் நாளைக்கு. இந்த இடத்துல எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அகைன் நீங்க இந்த இடத்துல சப்போர்ட் இங்க பிரேக் அவுட் அகைன் ரீடெஸ்ட் திருப்பி ரிவர்சல் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா? அப்ப 25,655 25,626 25,594 25,538 25,472. ஓகே, இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் இந்த லெவல்ஸ் என்ன தாண்டுது அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் கொடுத்துறோம். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லெவல்ஸ் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுப்பாங்க. போய் தேவையில்லாம இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்குது, கால் ஆப்ஷன் எடுக்குது நம்ம பண்ண மாட்டாங்க. அந்த ஜோன் வரும்போது தான் கரெக்டாக ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே ஃபாலோ பண்ணுங்க. ட்ரேடிங்ல பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனா அந்த ஈக்குவல் கேபிட்டல் இருந்தா ப்ராஃபிட் பண்ண முடியும். லைக் மினிமம் கேபிட்டல் வச்சு பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும்னா 1 or 2 days பண்ண முடியும். ரிமைனிங் டேஸ் எல்லாமே கேபிட்டல் வந்து 0 தான். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்துக்கோங்க. அதான் நமக்கு மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும். எமோஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் எமோஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லேர்ன் பண்ணாலே போதும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலிசிஸ் வீடியோல பார்க்கலாம்.